சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வெயில் மற்றும் தேர்தல் நெருக்கடிகளுக்கு இடையே ஓய்வின்றி பணியாற்றிய அவர் தனது தொகுதியான சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் தீவிர களப்பணியை மேற்கொண்டிருந்தார். நேற்றுடன் தேர்தல் பணிகள் மற்றும் வாக்குப்பதிவு முழுமையான நிறைவடைந்த நிலையில் இன்று காலை உதயநிதி ஸ்டாலின் தனது மனைவியுடன் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். சுமார் ஒரு மாத காலத்திற்கும் மேலாக தொடர்ச்சியான அரசியல் பணிகளில் இருந்த அவர் தற்போது ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொள்வதற்காக வெளிநாடு பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது. விமான நிலையத்தில் அவர் தனது குடும்பத்துடன் இருக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்திருக்கும் வேளையில் தன்னை சோதனை என்ற பெயரில் முடக்கி வைத்திருப்பதாக செல்வப்பெருந்தகை கடந்த ஏப்ரல் 20 குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் வருமான வரித்துறை செல்வப்பெருந்தகைக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தவில்லை என்று மறுப்பு தெரிவித்தது. இந்நிலையில் சோதனை நடத்தவில்லை என வருமான வரித்துறையினர் மறுத்திருந்த நிலையில் ஆதாரம் வெளியிட்டு செல்வப்பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்துள்ளார். வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய புகைப்படத்தை காண்பித்து பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் ஏன் இதுபோன்று அச்சுறுத்த வேண்டும் என்றும், சோதனை நடத்தியதால் தான் ராகுல் காந்தியின் பரப்புரைக்கு என்னால் செல்ல முடியவில்லை என்றும், வீட்டின் வாசலில் இருந்த சிசிடிவியை மட்டும் அணைக்காமல் விட்டதால் இந்த ஆதாரம் கிடைத்ததாகவும், சோதனைக்கு வந்த அதிகாரிகளை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், திமுக நிர்வாகி படப்பை மனோகரன் வீட்டில் உள்ள எனது அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை செய்தனர். வீட்டுக்குள் நுழைந்ததும் பணம் எங்கே என கேட்டு அதிகாரிகள் மிரட்டியுள்ளனர் என்றும், சோதனை செய்யவில்லை என வருமான வரித்துறை அதிகாரிகள் மறுப்பு கூறுகின்றனர். சோதனை நடத்துவது தப்பு கிடையாது, உண்மையை மறைப்பது ஏன் எனவும், சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறையினர் அட்டூழியம் செய்வதாகவும் வருமான வரித்துறை இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கனம்புரி சுற்றுவட்டார பகுதியில் செல்போனில் வீடியோ கேம் விளையாட தருவதாக ஆசை வார்த்தை கூறி திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த 5 சிறுமிகளை சந்திரன் என்பவர் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கடந்த 2024 பிப்ரவரி மாதம் 4 திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டம் மற்றும் மிரட்டல் விடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. வழக்கின் விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி கோகுல் முருகன் இன்று அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளனர். சந்திரனுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு 5 குற்றங்களுக்காக 5 மரண தண்டனைகளும் 4 குற்றங்களுக்காக ஆயுள் தண்டனைகளும் விதிக்கப்பட்டன. மேலும் கூடுதலாக 22 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தண்டனையோடு மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட 5 சிறுமிகளின் குடும்பங்களுக்கும் தலா 7 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 35 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்கில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வாக்கு சதவீதம் அதிகரித்தாலும் வாக்காளர் எண்ணிக்கை குறைவு. சென்னையில் ஷாக் ரிப்போர்ட். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் சென்னையில் கடந்த ஆண்டு வாக்களித்தவர்களை விட இந்த ஆண்டு வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை குறைவு என்று அதிர்ச்சி ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தல் முடிந்த நிலையில் ஓய்வெடுப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் இன்று கொடைக்கானலுக்கு வருகிறார். இங்கு தங்கினால் தேர்தலில் வெற்றி என்ற சென்டிமெண்டால் 3 நாட்களுக்கு மேல் முகாமிடுகிறார். தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் ஸ்டாலின் ஓட்டுப்பதிவிற்கு பின் வழக்கமாக கொடைக்கானல் வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். நேற்று முன்தினம் ஓட்டுப்பதிவு முடிவுற்ற நிலையில் இன்று சென்னையில் இருந்து புறப்படும் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் மதுரை விமான நிலையம் வந்து அங்கிருந்து கார் மூலம் மாலை கொடைக்கானலுக்கு வருகிறார். இங்கு பாம்பர்புரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். 2019 லோக்சபா தேர்தலின் போது ஓட்டுப்பதிவிற்கு பின் கொடைக்கானலில் உள்ள பாம்பர்புரம் தனியார் விடுதியில் குடும்பத்துடன் ஓய்வெடுத்தார். அத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றது. தொடர்ந்து 2021 தமிழக சட்டசபை தேர்தலின் போது கொடைக்கானலில் தங்கிய நிலையில் வெற்றி பெற்று முதல் முறையாக தமிழக முதல்வரானார். 2024 லோக்சபா தேர்தலின் போதும் கொடைக்கானலில் தங்கியிருந்தார். அதிலும் அமோக வெற்றி பெற்றார். தற்போது 2026 சட்டசபை தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஓட்டுப்பதிவு முடிந்த பின் தற்போது சென்டிமெண்டாக அதே தனியார் ஹோட்டலில் முன்பு தங்கியிருந்த அறையிலேயே ஓய்வெடுக்கிறார். இதற்கிடையே சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்ததை தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஓய்வெடுப்பதற்காக தன் குடும்பத்தினருடன் நேற்று துபாய் சென்றுள்ளார். அவரது மனைவி, மகள் ஆகியோர் உடன் சென்றனர். துபாயிலிருந்து பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுலா செல்கிறார். இதுபோல தேர்தலில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் முக்கிய பிரமுகர்களும் குழுகுழு பகுதிகளை நோக்கி ஓய்வெடுக்க கிளம்பியுள்ளதாக தகவல் வெளியானது.
மம்தா தீதிக்கு பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நிச்சயம் என்று இந்த முறை மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரைத்துள்ளார். மத்திய விசாரணை அமைப்புகளை ஏவி வங்கத்தை அடைய பார்க்கிறது பாஜக. ஆனால் மக்கள் நம் பக்கதாம் என்று மேற்கு வங்க தலைவர் மம்தா பானர்ஜி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சியினரின் முரண்பாடு, பட்டுவாடாவில் சொதப்பல், உட்கட்சி பஞ்சாயத்து, உளவுத்துறை ரிப்போர்ட் என கடைசி நேர நிகழ்வுகள் திமுக முகாமை திக் திக் மோடுக்கு கொண்டு சென்றதோடு முதல்வரையும் டென்ஷனில் தள்ளியுள்ளதாக தகவல் வெளியானது. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் பல்வேறு கலக குரல்கள் வெடித்து வருகின்றன. தேர்தல் திருவிழா ஒரு வழியாக முடிந்துவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் நிலவிய குழப்பமும் மனக்கசப்பும் இப்போதும் விலகவில்லை. தேர்தல் பிரச்சாரத்திற்கு அதிக முறை வருவதாக சொன்ன பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பேரளவுக்கு மட்டுமே தலை காட்டிவிட்டு சென்றிருப்பது பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பேசு பொருளாகியுள்ளது. தமிழக பாஜக நிர்வாகிகள் மீது டெல்லி ஏக டென்ஷனில் இருப்பதாக கமலாய சீனியர்கள் தெரிவித்துள்ளனர். உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனுவில் சொத்து மதிப்பு விவரம் முரண்பாடு உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் முடிவுக்கு பின் வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் தாமாக முன்வந்து சரிபார்க்கப்படும் விவரங்களை சரிபார்க்க வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது என்று வருமான வரித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் உள்ள சொத்து விவரங்களுக்கும் அவர் 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது தாக்கல் செய்த சொத்து விவரங்களுக்கும் முரண்பாடுகள் உள்ளதாக கூறி ஆர். குமாரவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். உதயநிதி ஸ்டாலினின் சொத்து விவரங்களை பொறுத்தவரை விரிவான ஆய்வு செய்யாமல் 2021, 2026ஆம் ஆண்டுகளில் அவரது சொத்து மதிப்புகளை ஒப்பிட்டு பார்க்க முடியாது எனவும், உதயநிதி ஸ்டாலினின் நிதி குறித்த ஆவணங்கள் தற்போது வருமான வரித்துறை வசம் இல்லை என்றும், தற்போதைய நிலையில் எந்த இறுதியான முடிவுக்கும் வர முடியாது, எனவே ஆவணங்களை ஆய்வு செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை ஜூன் மாதத்துக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு நடைபெறும் பாதுகாப்பு முன்னேற்பாடு பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களிடம் பாதுகாப்பு பணியில் இருந்த துணை ஆணையர் ஸ்ரீருஷ்டி சிங் முறையற்ற வகையில் நடந்து கொண்டது தற்போது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா தனது ஆதரவாளர்களுடன் அம்மாப்பேட்டை அருகே உள்ள உக்கடைப்பள்ளி சென்று பார்வையிட்டுள்ளார். அப்போது அவர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பாபநாசம் தொகுதி வேட்பாளர் அன்பு தங்கை அனீஸ் பாத்திமா மீது கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் கொடும் தாக்குதல் நடத்திய திமுக முரடர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு தற்போது யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது, தமிழக காவல்துறையை கட்டுப்படுத்துவது யார், திமுகவா அல்லது தேர்தல் ஆணையமா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் பெண் வேட்பாளர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் கூறப் போகிறது, தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து நேற்றே நாம் தமிழர் கட்சியினர் புகார் அளித்தும் இதுவரை குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யாதது ஏன் எனவும், தேர்தல் ஆணையம் எதனை மூடி மறைக்க முயல்கிறது, யாரை காப்பாற்ற நினைக்கிறது, ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்க செய்யும் இது போன்ற அட்டூழியங்களை தேர்தல் ஆணையம் கைகட்டி வேடிக்கை பார்த்தால் பாமர மக்களுக்கு ஜனநாயகம் மீது எப்படி நம்பிக்கை வரும் என்றும், தமிழ்நாட்டின் காவல்துறையையும் சட்டம் ஒழுங்கையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தேர்தல் ஆணையம் பாபநாசம் தொகுதி வேட்பாளர் அன்பு தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள் மீது கொடும் தாக்குதல் நடத்திய திமுக முரடர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து இன்று மாலைக்குள் கைது செய்ய வேண்டும். இல்லையென்றால் நாளை பாபநாசத்தில் தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து நாம் தமிழர் கட்சி மாபெரும் கண்டன போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும் எச்சரிக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக 85.15% வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து தவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவிகித வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கமே வராமல் இருந்தன என்றும், ஆனால் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகியுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளாக தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை உயர்ந்து வருவதைப் போல சராசரி அளவாகவே வாக்கு எண்ணிக்கை இந்த முறையும் உயர்ந்துள்ளது என்பதும் தெரிய வருகிறது. SIR பணிகளின் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த முறையை விட 74,07,000 வாக்குகள் நீக்கப்பட்டன. இதன் காரணமாக கடந்த முறையை விட இந்த முறை வரலாறு காணாத வாக்கு சதவீதம் பதிவாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில்
தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்னரே கோடை வெயில் சதமடித்து வரும் நிலையில் உள் தமிழக மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் 2 - 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வேலூரில் அதிகபட்சமாக 105.26 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ள சூழலில் நிலவும் அதிக ஈரப்பதம் காரணமாக பொதுமக்கள் கடும் அசௌகரியங்களை சந்திக்க நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.